தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இனாம் மணியாச்சி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்க கட்டிடத்தை அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சி ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி என்றும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றும் கூறினார். வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று கூறிய கடம்பூர் ராஜு, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என பாமரர் முதல் படித்தவர் வரை ஒரே கருத்தில் இருப்பது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு நலம் பயக்காத ஆட்சி. சொன்ன தேர்தல் வாக்குறுதியை ஏமாற்றி மக்களை நயவஞ்சமாக வஞ்சித்து ஆட்சிக்கு வந்தவர். மக்களை ஏமாற்றி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் தேர்தலை அணுகுகின்றோம். அதே கருத்தை தான் அன்பு சகோதரர் நண்பர் விஜய் அவர்களும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். எனவே அந்த கருத்து பிரதிபலிப்பு என்பது ஒற்றுமையாக இருப்பதில் இதில் ஒன்றும் குற்றமாக இல்லை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. எதிர்காலத்தில் சூழ்நிலையில் இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது. இன்றைக்கு மே மாதம் முடிய போகின்றது, ஜூன் மாதம் வருகின்றது. ஜூன் மாதம் வந்தால் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6 மாதம், டிசம்பர் வரை, ஜனவரியிலே தான் கூட்டணி இறுதி வடிவ பெறும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒட்டுப்படும். ஏன்னா இந்த அன்றாட நடவடிக்கைகளை பார்த்தாலும் இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்வது என்ன திட்டங்கள் நிறைவேற்றுகிறது இல்லை, சொன்ன தேர்தல் வாக்குல எதை நிறைவேற்றுகின்றார்கள்? நிச்சயமா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று பாமரர்கள் முதல் படித்தவர்கள் வரை ஒரே கருத்தில் இருக்கின்றார்கள். அந்த கருத்து எதிரொலிக்கும் இந்த தேர்தலாக இருக்கும். எனவே RS பகுதி மட்டுமல்ல, முதலமைச்சருக்கே தேர்தலை சந்திப்பதற்கு பயம் வந்து விட்டது. எனவே அந்த கருத்தின் வழிபாடுதான்.